ஓகே. ஸோ இன்னைக்கு சிசிஎன்ஏவோட டே 3 கிளாஸ் பார்க்க போறோம். டே 3 கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டே 2 என்ன பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஓகே லிசன். இப்போ டே 2ல பார்த்தது எல்லாமே நோட்டை பார்க்காம யாருக்கு பேச தெரியுமோ அவங்க மட்டும்தான் கரெக்டான லைன்ல வரீங்கன்னு அர்த்தம். இல்ல சுரேன், இப்ப நான் பிஓஇ இன்ஜெக்டர் ஏன் வாங்கணும்னு கேக்குறேன். இருங்க சுரேன், நோட்டை பாக்குறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் டே 3 கிளாஸ். அப்ப டெய்லி என்ன ஆயிடும்னா படிச்சுனே இருப்போம், நோட்ல இருக்கும் நமக்கு தெரியாது. அப்போ எப்படி நீங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா, லாஸ்ட் கிளாஸ் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு வந்தவனையும் சுரேன் நீங்க பிஓ இன்ஜெக்டர் பத்தி கேளுங்க, இல்ல பிஓஐ பத்தி கேளுங்க, பிஓஐ கேமராவா இருக்கட்டும், ஆட்டோ எம்டிஎக்ஸா இருக்கட்டும், ஐஎக்ஸா இருக்கட்டும், நீங்க எது வேணா கேளுங்க சுரேன், என் கையில நோட்லாம் இல்ல, நான் ஆன்சர் பண்ணுவேன். அப்படி யாருன்னா அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த அமௌண்ட், நீங்க கொடுத்த டைம் கரெக்டா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல சுரேன், ஃப்ரைடே கிளாஸ் முடிச்சுங்க, நான் சிசிஎன்ஏக்கு நோட்டே போடல, நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சுங்க, நான் அதை டவுன்லோட் கூட பண்ணி பார்க்கல, அப்படியே இப்ப மண்டே கிளாஸ் வந்திருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் போக போக நீங்க இந்த பேட்ச்ல டோட்டலா டவுன் ஆயிருவீங்க. மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ட்ரெயினர் இப்படி பேச மாட்டாரு, நான் சொல்லிடுவேன் என்ன உண்மையும். அப்போ இன்னைக்கு நான் சுரேஷ் வராரு, நான் பிஓ பத்தி கேட்கறேன்னா சுரேஷ் ஆன்சர் பண்ணணும். சுரேஷ் மட்டும் கிடையாது, நீங்க அட்டன் பண்றவங்க எல்லாருமே. ஏன்னா நான் பிஓ சுவிட்சுன்னு தனியா எடுத்திருக்கேன், பிஓ இன்ஜெக்டர் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இன்கேஸ் நீங்க வீட்டுல ரீகால் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரெடியா இருங்க, இன்னைக்கு நிறைய கொஸ்டின் கேட்பேன். 10,000 பே பண்றது மேட்டர் கிடையாது, ஈவினிங் சவுண்ட் ட்ரெயின் வந்து கிளாஸ் அட்டன் பண்றது மேட்டர் கிடையாது. ஒரு விஷயம் படிச்சோம் அப்படின்னா அந்த விஷயம் நோட்ல இல்லைனாலும் பரவாயில்ல, கையில ரெடியா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு, பிஓஐக்கு ஒரு பெரிய கதை சொல்லி கொடுக்குது, கதை போல படி. சரியா? ஓகே, இன்னைக்கு டே 3. அப்போ நம்ம சீசனியர் கிளாஸ்ல நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட்டை நம்மளா பிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும். அப்ப நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும்னா ரவுட்டர் வேணும், சுவிட்ச் வேணும், அப் வேணும், ஃபயர்வால் வேணும், அதெல்லாம் இருக்கு. பட் என் கிளாஸ்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை பத்தி எதுவுமே யாருமே பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன், நீங்களும் என்ன கேட்க கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன டார்கெட்டை பிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, 2 கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சா அடுத்த செஷன் வாங்க, அது தெரியலனா அடுத்த பேட்சுக்கு வாங்க. அதுதான் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்ச் வாங்கணும்னு பண்ண முடியாது, ரவுட்டர் வாங்கணும் பண்ண முடியாது. அப்போ 2 கம்ப்யூட்டர் இப்போ உங்க கையில கொடுத்துட்டு அப்கமிங் டேஸ் லேப்ல ஆரம்பிச்சிடும். அப்ப 2 கம்ப்யூட்டர் கையில கொடுத்தாச்சு. என்ன பண்ணணும் சுரேஷ்? நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். என்ன கேபிள் பேர் வேணும்ல? 10,000 ரூபாய் காசு கொடுத்துட்டோம்ல என்ன சரவணன்? அப்போ கேபிள் பேர்லாம் மறக்க கூடாது, மறந்தா 10,000 ரூபாய் காலின்னு அர்த்தம். அப்போ கேபிளுக்கு பேரு யூடிபி கேபிள். அந்த யூடிபி கேபிள் வாங்கி வேற என்ன வாங்கணும்? ட்ரிம்மிங் டூல் வாங்கணும். வேற என்ன வாங்கணும்? RJ45 ஜாக் வாங்கணும். ஜாக் வாங்கிட்டு ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரிம்மிங்ல என்னென்ன ட்ரிம்மிங் இருக்கு? கடகடன் வரணும் சுரேஷ். ஆன்லைன் மெம்பர்ஸ் புதுசா யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க? பழைய பேட்ச் யாரும் பேசாதீங்க, புதுசா யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க? எஸ், ஆன்சர் பண்ணுங்க. கிராஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் கேபிள் ப்ரோ. சூப்பர். கிரிமிங்ல 2 விதமான கிரிமிங் இருக்கு. கிராஸ் கேபிள் கிரிமிங் இருக்கு, ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிமிங் இருக்கு. பிசி டு பிசி ஸ்ட்ரெயிட் கேபிள் போடணுமா, கிராஸ் கேபிள் போடணுமா? கிராஸ் கேபிள் போடணும். ஓகே. அப்போ ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டாலும் அப் ஆகும். எப்போ அப் ஆகும்? ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டாலும் அப் ஆகும். எப்போ அப் ஆகும்? இல்ல, பிசி டு பிசி ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டா அப் ஆகும். எப்போ? ஐயோ அது பேர் பேர் வரணுமே கோகுல். எஸ் நித்யா, என்ன டெக்னாலஜி? அந்த டெக்னாலஜிக்கு பேரு கட கட கடன்னு ஷார்ப்பா இருக்கணும். ஆன்லைன்ல ஆன்சர் வந்திருக்கு, ஆட்டோ எம்டிஐஎக்ஸ். ஓகே, அத எல்லாமே நோட்ல இருக்க கூடாது, ரெடியா இருக்கணும். அப்ப டெய்லி கொஸ்டின் கேட்கப்படும். அப்போதான் பேட்ச் சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சரி, அப்போ நீங்க ஸ்டேட் கேபிள் போட்டாலும் அப்பாவும் ஆட்டோ எம்டிஎக்ஸ் போட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதுவே எம்டிஐஎக்ஸ்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போடணும், கிராஸ்னா கிராஸ்டா போடணும். நான் இந்த பிசிக்கு யூடிபி கேபிள் கிராஸா ட்ரிம் பண்ணி பிசி 1ல இருக்க ஈத்தர்நெட் போர்ட்ல இருந்து பிசி 2ல இருக்க ஈத்தர்நெட் போர்ட் கொடுப்பேன். அப்போ பிசில கண்டிப்பா என்ன இருக்கணும்னா என்ஐசி இருக்கு. ஓகே சரி. நிக்கார்ட்ல 2 விதமான நிக்கார்டு இருக்கு. என்னென்ன நிக்கார்டு இருக்கு? ஆன்லைன் மெம்பர்ஸ் புது பசங்க சொல்லுங்க. ஒயர்டு, ஒயர்லெஸ்.
ஓகே சூப்பர். அப்போ வயர்டு நிக்கார்டு இருக்கு, வயர்லெஸ் நிக்கார்டு இருக்கு. வயர்டு நிக்கார்ட்லயே 2 விதமான வயர்டு நிக்கார்டு இருக்கு. என்னென்ன? ஓகே, ஃபைபர் கனெக்ட் பண்றது கரெக்ட், எஃப்ஓசி. அப்போ நிக்கார்ட்ல வயர்டு ஒன்று இருக்கு, வயர்லெஸ் ஒன்று இருக்கு. வயர்டு எடுத்தா ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு நிக்கார்டு இருக்கு, ஃபைபர் போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி நிக்கார்டு இருக்கு. ஆனா நம்ம சர்வர்ஸ்ல மட்டும்தான் ஃபைபர் என்எஸ்சி இருக்கும். ஓகே, நம்ம லேப்ல இருக்கு, கோர்ஸ்ல காட்டுறோம், கோர்ஸ் ஞாபகம். சரி, அப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இப்போ நான் வயர்டு நிக்கார்ட் போட்டிருக்கேன். வயர்டு நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்ன? வயர்டு நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்ன? பைனரி டு எலக்ட்ரிக்கல். அப்போ சந்தோஷ் மட்டும் தான் வீட்டுல படிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அப்போ வயர்டு நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, பைனரி சிக்னல்ஸை எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணும், எலக்ட்ரிக்கலை பைனரியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ சிசிஎன்ஏ கிளாஸ் போற டைம்ல சென்னை தோத்துருச்சுன்னு கவலையா இருந்தீங்க அப்படின்னா இங்க நீங்க தோத்துருவீங்க. ஓகே, சென்னை தோத்துச்சா, முடிஞ்சிருச்சா, அதை அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு இங்க நம்ம லைஃப பாக்குறது நல்லது. ஏன் அப்படின்னா நடுவில் 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே. சாட்டர்டே சண்டே நீங்க நோட் ஓப்பனே பண்ணல நிறைய பேரு. அதனாலதான் இப்ப கொஸ்டின் கேட்டா பாதி பேர் தடுமாறுறீங்க. ஆட்டோ எம்டிஎக்ஸ் வாயில வரணும் டக்குன்னு நோட்டை. ஸோ அதனால டெய்லி கிளாஸ் ரூம் வரதுக்கு முன்னாடி பழைய கான்செப்ட்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு தான் உள்ள என்டர் ஆகணும். அப்படி என்டர் ஆனாதான் நீங்க நினைச்சது நடக்கும். சரி, ஓகே. அப்ப ஃபங்க்ஷன் ஆஃப் நிக்லாம் சுரேஷ் படிக்கணும், சுரேஷ் வீக்கா இருக்கக்கூடாது. புரியுதா? ஓகே, இது எல்லாத்துக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போறது டே 3 கிளாஸ். எதுவும் நோட் பண்ண வேணாம். டே 3ல நம்ம யாரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 2 பேர் பத்தி. நெட்வொர்க்ல இவங்க 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களுக்கு பேரு ஐபின்னுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு பேரு மேக்னு. ஓகே, அப்ப இன்னைக்கு கிளாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஐபி தென் மேக். இவங்களை பத்தி படிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டா டைம். இன்னைக்கும் இல்ல, நாளைக்கும் சேர்த்து படிப்போம். சரி, ஐபினா எல்லாருக்கும் தெரியும், இன்டர்நெட் புரோட்டோகால். மேக் அப்படின்றது மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். பட் ஃபுல் ஃபார்ம் சொல்றதுக்காக, ஃபுல் ஃபார்ம் படிக்கிறதுக்காக நீங்களும் வரல, ஃபுல் ஃபார்ம் சொல்லி தரணும் நானும் வரல. கூகுள்ல போட்டா வந்துடும் போது ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் புரோட்டோகால். பட் ஐபி அட்ரஸ்னா என்ன, மேக் அட்ரஸ்னா என்ன, ஏன் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுல யாரு முக்கியம், முக்கியம்னா ஐபி முக்கியமா மேக் முக்கியமா, எது தேவையில்ல எது தேவைன்னு பிராக்டிகலா படிக்கணும். ஆனா இப்ப சொல்லி தரத நாளைக்கு நீங்க உள்ள வந்தோன்னு கேட்பேன், ஆன்சர் பண்ணணும். அதுதான் எனக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். இப்ப சொல்லி தரவேன், நான் மறந்துடுவேன், நாளைக்கு கேட்டா நோட்டை பார்ப்பேன்னா அது காலேஜ். ஓகே, நோட்டை பார்த்தா படிக்கிற விஷயம் இல்ல, எல்லாத்தையும் நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் செஷன். சரி, நல்லது சார். ஐபின்றது ஒரு அட்ரஸ், மேக்ன்றது ஒரு அட்ரஸ். சரி, எதுக்காக ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரே லைன்ல முடிச்சிருங்க. ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் அ டிவைசஸ். ஒரு ஐபி வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஐபி வச்சு உங்க டிவைஸோட உங்களோட லொகேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்டர்நெட்ல ஏதோ அன்வான்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்றீங்க. அப்ப ஆஸ் அ சைபர் கிரைம் டீம் உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. உங்களை ட்ரேஸ் பண்ண போறாங்கன்னா எதை வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க? அப்ப ஐபி வச்சு சுரேன் தான் அப்படின்றது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஐபி வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஐபி வச்சு இந்த பில்டிங்ல தான்ன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ என் ஆஃப்லைன்ல டோட்டலா இங்க 5 பேர் இருக்கும். இந்த 5 பேரும் இங்க இன்டர்நெட் யூஸ் பண்றோம், நார்மலா யூஸ் பண்ணிருக்கோம். இதுல ஒரு ஆளு நான் வந்து ஒரு பேங்க் சர்வர் அட்டாக் பண்றேன், அந்த பேங்க் சர்வர் அட்டாக் ஆயிடுச்சு. இப்ப ஆஸ் அ சைபர் கிரைம் டீம் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ட்ரேஸ் பண்றது ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ணுவாங்க. அப்ப ஐபி வச்சு ட்ரேஸ் பண்ணா இந்த பில்டிங் வழியும் வந்துருவாங்க. இப்ப நம்ம 5 பேர்ல யாருன்னு அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஐபி வச்சு சுரேனால கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இந்த பில்டிங் இந்த செகண்ட் ஃப்ளோர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்ப நம்ம 5 பேர்ல யாரோ ஒரு ஆள் அட்டாக்கரா, அது எப்படி சைபர் கிரைம் டீம் கண்டுபிடிக்கும்? மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி. அது பார்த்தா மேக் மாதிரி இருக்கும், ஆனா அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. 5 பேரும் கூட்டிட்டு போய் செம்ம அடி அடிப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா, இவருதான் எங்க ட்ரெயினரு, எங்க குரு இவருதான், எத்திக்கல் ஆக்கி படிச்சுட்டு அப்பதான் என்ன அடிப்பாங்க. ஓகே, இதான் உண்மை.
இது பண்ணலாம், இதான் உண்மையே. அப்ப பாதி பேர் எப்படி இருக்கா பார்த்தா ஐபி வச்சு லொகேஷன் மேக்க வச்சு சுரேன் மேக்க வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்னா எந்த டிவைஸ்ல இருந்து அட்டாக் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர அந்த டிவைஸ யார் யூஸ் பண்ணாருன்னா அதை அடிப்பாங்க போட்டு அப்புறமா தான் தெரியும். புரியுதா? அப்ப பிராக்டிகலா படிங்க ஒரு விஷயத்து. ஐபி யூஸ் பண்ணி நீங்க தான் கண்டுபிடிக்க முடியாது. மொபைல் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா மொபைல் உங்களுக்கு இண்டிவிஜுவல் மொபைல். இப்ப ஆபீஸ்ல ஒரு பிசி இருக்கு, உங்க கம்பெனில ஒரு பிசி இருக்கு, அந்த பிசி நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு கிடையாது. அப்ப அந்த பிசில இருந்து நீங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா யூனிக்னஸ் கண்டுபிடிக்க முடியாது. அந்த பிசின்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறமா சிசிடிவி கேமரா செக் பண்ணுவாங்க, லாக்ஸ் எடுப்பாங்க, வாட்ச்மேன் வெரிஃபிகேஷன்ஸ் போகும், அது அப்புறமா. அப்ப ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன். ஒரு ஆள் எங்க இருந்தாரு, அட்டாக் ஸ்டார்ட் பண்ணாரு, இப்ப எங்க போயின்னு இருக்காருன்றத லொகேஷன் கண்டுபிடிச்சிருக்கு. மேக் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்கை வச்சு சுரேனன் கண்டுபிடிக்க முடியாது. என்ன கண்டுபிடிக்கலாம்? மேக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிவைசஸ். அப்ப ரெண்டுத்தை வச்சும் ஆஸ் அ ஹியூமன் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் அடுத்தது. புரியுதா சொல்றது? அப்போ இந்த ரெண்டுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே முக்கியம். ஒண்ணு இல்லைனாலும் வேஸ்ட் தான். அப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஐபி கொடுத்துட்டா என்ன யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா தப்பு. என்ன கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்திக்கணும். நம்ம இந்த எதனா ஒரு படம் பார்ப்போம், படத்துல ஹேக்கிங் எல்லாம் காமிப்பாங்க. ஹேக்கிங்ல ஐபி வச்சு அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவனை கிடையாது, அவன் இருந்த இடத்த அவன் கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அப்ப மேக் எதுக்காக இருக்குன்னா மேக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் யூசர் கிடையாது, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ டிவைஸ். அப்ப இது ரெண்டே வச்ச என்ன யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மேக் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா இறங்கி படிக்கும். மேக் MAC stands for media access control. Then MAC address, it's in hexadecimal format. ஏற்கனவே hexadecimal படிச்சிருக்கோம். It contains 12 hexa. இப்ப வாங்க லைனுக்கு புது பசங்கலாம். ஒரு ஹெக்ஸால எத்தனை பிட் இருக்கும்? அப்படின்னா படிச்சா தப்பிச்சிங்க. ஓகே, அப்போ 1 hexa 4 பிட். அப்போ மேக் அட்ரஸ்ல டோட்டலா எத்தனை எக்ஸா இருக்கு அப்படின்னா 12 எக்ஸா இருக்கு. அப்போ 12 into 4 போட்டீங்கன்னா எத்தனை பிட் லென்த் வரும்னா 48 பிட் லென்த். அப்போ மேக் அட்ரஸ்னா என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக. அந்த மேக் அட்ரஸ் என்ன பிட் லென்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக் அட்ரஸ் 48 பிட் லென்த்னு தெரியும். ஓகே, இதெல்லாம் குழந்தைங்க படிக்கிறது. 48 பிட்ன்றது இன்டர்ல கேட்க மாட்டாங்க உங்களை. ஆனா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவே தெரியலன்னா ஏபிசிடி தெரியலன்னா. புரியுதா? அப்ப இன்டர்வியூல போயிட்டு மேக் அட்ரஸ் என்ன பிட்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான விஷயம். ஆனா அதுவே தெரியாம இருக்க கூடாது. அப்ப மேக் அட்ரஸோட டோட்டல் லென்த் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 48 பிட் லென்த். அதுல எத்தனை எக்ஸா இருக்கும்னா 12 எக்ஸா இருக்கும். சரி, இப்போ ஒரு கம்ப்யூட்டரோட மேக்க பார்க்கணும். என்ன பண்ணலாம்னா உங்க கம்ப்யூட்டர்ல சிஎம்டின்னு இருக்கும், கமாண்ட் கோட். அந்த சிஎம்டில போயிட்டு கெட் மேக் அப்படின்னு கமாண்ட். விண்டோஸ் பிசியா இருந்துச்சுன்னா, மேக்கா இருந்துச்சுன்னா கமாண்ட் மாறும். நான் விண்டோஸ்ல தான் கிளாஸ் எடுத்துருக்கேன். அப்போ எங்க போகணும்? சிஎம்டி போகும். கமாண்ட் கோட்ல போயிட்டு என்ன கமாண்ட்? கெட் எம்ஏசி. அப்ப கெட் எம்ஏசி அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க சிஸ்டமோட மேக் காமிக்கும். எனக்கு நிறைய மேக் இருக்கு, நான் ஏன் அப்புறமா சொல்றேன். நான் ஒரு மேக்க காப்பி எடுத்து இதுதான் என் சிஸ்டமோட மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் இட்ஸ் இன் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மட். டோட்டலா நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா இதுல 12 எக்ஸா இருக்கும். 0 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. டோட்டலா 12 ஹெக்ஸாடெசிமல் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த எக்ஸாவை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட். எஸ் ஓல்டு பேட்ச் கூட ட்ரை பண்ணுங்க. எனக்கு இங்க இருக்க 12 எக்ஸாவையும்
பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓல்டு பேட்ச் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா பண்ணணும். புது பேட்ச் கண்டிப்பா பண்ணணும். இந்த எக்ஸாவை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ப்ரோ பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே, ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்காங்க, அதான் வெயிட் பண்ணுங்க. சார் பண்ணியாச்சு சார். ஓகே, அப்போ யாரு கன்வெர்ட் பண்ணீங்களோ, நான் கன்வெர்ட் பண்ண போறது இல்ல, கன்வெர்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். கவுண்ட் பண்ணி பாருங்க, டோட்டலா எத்தனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும்னா 48 ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கும். அதான் 48 பிட்டு. ஏன்னா ஒரு எக்ஸல்ல 4 பிட் இருக்கு. நீங்க கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா 48 பைனரி வேல்யூஸ் வச்சிருப்பீங்க. பட் கன்வெர்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், டிசிலாம் நான் பண்ணல, மேபி நீங்க பண்ணணும். சரி, அப்போ எஸ் தினேஷ்லாம் பண்ணிருக்காங்க. ஓகே, குட், சூப்பர், நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, ஹாப்பி. சரி, குட் குட் குட், சூப்பர். அப்போ கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா 48 பிட் இருக்கு. இப்போ இந்த வேல்யூவை வச்சு என்ன கண்டுபிடிப்பாங்க? அவ்வளவுதான். இது என் டிவைஸுக்கூட பேர் மாதிரி. தென் இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ். மேக்க வந்து பிசிக்கல் அட்ரஸ். அப்படின்னா நீங்க நிக்கார்ட் வாங்க சொல்ல இன்பில்டாவே உங்களோட மேக் வந்துடும். மேக்க நம்ம அசைன் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மேக்க நம்ம அசைன் பண்ண மாட்டோம், இன்பில்டாவே வந்துடும். அதனால அதுக்கு பிசிக்கல் அட்ரஸ். தென் இந்த மேக்க வச்சு என் டிவைஸோட ஐடென்டிபிகேஷனை கண்டுபிடிக்கலாம். இந்த மேக் இப்போ எனக்கு மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது. இது ஏம்பி லேப்டாப்போட மேப். உங்க கம்ப்யூட்டர் மேப் செக் பண்ணிக்கோங்க, உங்க இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும், எந்த மாதிரி இருக்காது. ஓகே, சரி. தென் இப்போ இந்த மேக் அட்ரஸ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. 24 பிட் 24 பிட்டா மேக் அட்ரஸ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா வெண்டார் ஐடி. செகண்ட் ஒன் வந்து யூசர் ஐடி.
மேக் அட்ரஸ ரெண்டா பிரிச்சிருக்காங்க. வெண்டார் ஐடி ஒண்ணு, யூசர் ஐடி ஒண்ணு, ரெண்டா பிரிச்சிருக்காங்க. சரி, இது என்னது? வெண்டார் ஐடி யூசர் ஐடினா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற 24 பிட்டும் உங்களோட ஐடென்டிபிகேஷனுக்காக கிடையாது. நீங்க எங்க இருந்து நிக் கார்டு வாங்குனீங்களோ அந்த நிக் கார்டோட கம்பெனி ஐடி. அப்ப அதுக்கு அடுத்ததுதான் எதுக்காக கொடுக்குறாங்க? யூசருக்காக கொடுக்குறாங்க. அப்ப நானும் நீங்களும் ஒரே கம்பெனில இருந்து நிக் கார்டு வாங்கியிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் 24 பிட் சேமா இருக்க வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ இன்டர்வியூல இது எங்கேயாவது கேட்கறாங்க. இன்டர்வியூல ஓகே, மேக் அட்ரஸ்ல ஃபர்ஸ்ட் 24 பிட் எதுக்குன்னு கேட்பாங்க. First 24 bit is allocated to vendor. Next 24 bit தான் is allocated to user ID. அப்ப இதுதான் என் கம்ப்யூட்டரோட பேரே தவிர இது என் கம்ப்யூட்டர் பேர் கிடையாது. அதான் சேர்ந்து அப்படின்னா இனிஷியல் மாதிரி. ஓகே, இது வந்து எஸ், இது வந்து சுரேஷ். ஓகே, எங்க அப்பாவோட பையன் நானு. அப்ப அந்த கம்பெனியோட நிக்காது அந்த மாதிரி கணக்கு. அப்ப இனிஷியல் வேணும்னு சொல்ல முடியாது. இனிஷியல் சேர்த்து தான் சொல்லணும். அவ்வளவுதான் மேக். இதுக்கு மேல மேக்ல படிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. மேக் இஸ் a value is used to find a identification of your devices. Then the MAC address is separated by two parts. First 24 bit is allocated to vendor. The next 24 bit is allocated to user. சரி, இதை வச்சு என்னமா பண்ணலாம்? இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் அப்கமிங் கிளாஸ் சொல்றேன். வெண்டார் ஐடி வச்சு என்ன பண்ணலாம்? எஸ் டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ மேக் அட்ரஸ் வந்து அந்த கம்பெனிஸா டிஃபால்ட்டா அதுக்கு ஒரு இதுக்கும் அசைன் பண்றதா நிக் கார்டுக்கும் இல்ல எப்படி அது மேனுஃபேக்சர் பண்ணுமா அவங்களா பண்றதா? மேனுஃபேக்சர் இப்போ டீலிங்க்ல நிக் கார்டு வாங்குறீங்கன்னா டீலிங் கம்பெனி இன்பில்டா நிக் கார்டுல ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுவாங்க. அது இன்பில்ட். ஓகே. சோ இதுக்கு ரேஞ்ச் இருக்கா? சோ ஒரு இது கண்டிப்பா பண்ணும்போது இது பண்ணலாம். கண்டிப்பா அவங்க டீம்ல ரேஞ்ச் இருக்கும். பட் எனக்கும் தெரியல. சரி சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஐபி பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐபில ரெண்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐபி இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போகுது வெர்ஷன் 4, வெர்ஷன் 6 இருக்கு. எஸ் சரி, ஓகே. இப்ப நம்ம பார்க்க போகுது V4, V6லாம் இப்ப வேணாம், அது நம்ம அப்புறமா படிப்போம். IP stands for Internet Protocol. Then IP address, it is in decimal format. அது ஒரு dotted decimal format தான். Dotted decimal format. It's a logical address. இதுக்குலாம் நான் என்ன அர்த்தம் சொல்றேன், வெயிட் பண்ணு. It's a logical address. It contains 4 octet. Already we know 1 octet equal to 1 octet equal to 8 bitன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அடுத்த பேட்ச்ல இருக்கும். 1 octet equal to 8 bit. டோட்டலா 4 octet. அப்போ 4 into 8 that is equal to 32 bit length. அப்ப ஐபி அட்ரஸ் ஓட லென்த்தோ தெரிஞ்சுக்கணும், மேக் அட்ரஸ் ஓட லென்த்தோ தெரிஞ்சுக்கணும். நோட்டை போட்டு மக்கப் பண்ணக்கூடாது. நோட்டை போடுங்க, நோட் இல்லைன்னா முடியாது. நோட்டை போட்டு மக்கப் படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப ரெண்டா பிரிக்கணும். மேக்னு ஒரு அட்ரஸ் இருக்கு, ஐபின்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்ல இருக்கு, ஐபி அட்ரஸ் வந்து 32 பிட்ல இருக்குன்னு தெரியும். கன்ஃபியூஸ் ஆகுது. தென் ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ்ன்றாங்க. மேக் அட்ரஸ் என்ன சொல்றாங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ்ன்றாங்க. சுரேஷ், எதுக்காக மேக்க பிசிக்கல் அட்ரஸ்ன்றாங்க? சூப்பர். இன்பில்டா வருதுனால தான் அதை வந்து பிசிக்கல் அட்ரஸ்ன்றாங்க. ஐபி அட்ரஸ் இன்பில்டா வராது. நீங்க ஆஸ் எ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம கொடுத்தாதான் நிக்கார்டுக்கு வரும். அப்ப நிக்கார்டு கடையில காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா மேக் இருக்கும், ஆனா ஐபி இருக்காது. கொடுத்தா இருக்கும். அது யாரு கொடுக்கணும்னா நான் கொடுக்கணும். பிகாஸ் we are an engineers. சரி, அப்ப அதனாலதான்
ஐபி என்னன்னு சொல்லுவாங்கன்னா லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஐபி பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐபி பார்க்க எப்படி இருக்கும்? பார்க்க எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரக்சர். ஐபியோட ஸ்ட்ரக்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி, ஐபில டோட்டலா எத்தனை ஆக்டேட் சுரேஷ்? சூப்பர். ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும் சுரேஷ்? இப்போ அட்டன் பண்றவங்க எல்லாருக்கும் இன்க்ளூடிங் ஓல்டு பேட்ச் ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கணும்னு தெரியணும். அந்த 8 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னு தெரியணும். டே 1 கிளாஸ் அன்னைக்கு சொன்னேன், நம்பர் சிஸ்டம் தானே, ஈஸியா நினைச்சுக்காதீங்க, அதை வச்சுதான் மொத்த சிசிஏ கிளாஸையும் படிக்க போறோம் அப்படின்னு. அப்போ 8 பிட்டோட பிளேஸ் வேல்யூ தெரியணும். ஆன்லைன் மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் என்ன பிளேஸ் வேல்யூ கடகடன்னு சொல்லுங்க. ஆன்லைன் 2 power 0 0 2 4 2 power 0 2 power 1 எஸ் சொல்லுங்க சந்தோஷ். 1 2 4 8 2 4 8 32 64 120. 128. அப்ப கொடுத்த காசுக்கு ஆன்சர் இங்க வந்தாதான் கொடுத்த காசு பெனிஃபிட். நான் டெய்லி கிளாஸ்ல உங்க காசை பத்தி சொல்லினே தான் இருப்பேன். அப்போ ஒரு ஆக்டேட்ல 8 பிட்டு, அந்த 8 பிட்டோட பேஸ் வேல்யூ 1 2 4 8 16 32 64 128. சரி, அந்த மாதிரி டோட்டலா ஐபி அட்ரஸ்ல எத்தனை ஆக்டேட் இருக்கும் அப்படின்னா 4 ஆக்டேட். ஏன் 4 ஆக்டேட் இருக்கு? அப்படின்னு விட்டுருணும். 6 இருக்கு, 4 ஆக்டேட் இருக்குன்னா அதான் ஸ்டாண்டர்ட். ஏன் 5 ஆக்டேட் இல்லைன்னு யோசிக்க கூடாது. நம்மள படிக்கிறதே ஏகப்பட்டது இருக்கு. ஒரு ஆக்டேட்டுக்கும் நடுவுல டாட் வச்சிருக்கோம். ஓகே, ஒரு ஆக்டேட்டுக்கும் நடுவுல டாட் வச்சிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், இது தேர்ட் ஆக்டேட், இது ஃபோர்த் ஆக்டேட். சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஐபி அட்ரஸோட ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன? அப்படி வரல, கரெக்டா தான், ஷேப் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஐபி பார்க்க எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், என்ன நம்பர் இருக்கும், என்ன நம்பர் இருக்கலாம், என்ன நம்பர் இருக்கக்கூடாதுன்னு டிஸ்கஸ் பண்ண போறேன்னு சொல்லுவேன். இன்னும் நான் சொல்லி தரேன். அப்போ டார்கெட் என்ன, இப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு ஐபினா கேள்விப்பட்டிருப்பாரு, ஐபி பார்த்ததுல இருக்க மாட்டாரு, பார்த்தாலும் தெரியாது, இதுவரை பார்த்துக்க மாட்டாரு, ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் இனிமே ஐபி பார்க்க எப்படி இருக்கும், என்ன நம்பர் இருக்கலாம், என்ன நம்பர் இருக்கக்கூடாது, 4 நம்பர் இருக்கணுமா 10 நம்பர் இருக்கணுமா, அதுன்றதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, அப்ப ஐபி அட்ரஸ்ல டோட்டலா 4 ஆக்டேட் இருக்கு. இப்போ ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கணும், ஏதெல்லாம் ஐபி அப்படின்னு. அப்ப கண்டுபிடிக்கணும்னா now we want to write a binary combination. இங்க டோட்டலா எத்தனை பிட் இருக்கு அப்படின்னா டோட்டலா 32 பிட் இருக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி. எங்க சுரேன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கு. அப்ப 4 ஆக்டேட் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 32 பிட் இருக்கும். அப்ப இந்த 32 பிட்டுக்கும் நீங்க இப்போ பைனரி காம்பினேஷன் எழுதணும். இந்த பைனரி காம்பினேஷன் என்னன்னு தெரியுமா சுரேஷ்? இந்த பைனரி காம்பினேஷனா ஸ்கூல்ல காலேஜ்ல எழுதுவாங்களே 000 001, அடுத்தது 010, அடுத்தது என்ன வரும், ஏதோ வரும்ல, ஏதோ வரும். இப்படி எழுதினு போயினே இருந்தா பாதி கரெக்டா இருந்தாவே பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இதெல்லாம் நடந்தது. என்ன பிரச்சனைனா இங்க பைனரி காம்பினேஷன் யாருக்கு எழுத தெரியுமோ அவங்களாலதான் ஐபிஐ கண்டுபிடிக்க முடியும். சுரே எனக்கு தெரியாதுன்னா வேணா மக்க முடிச்சுக்கணும். அப்ப லாஜிக் நல்லா கவனிச்சு பாருங்க. பைனரி காம்பினேஷன் யாருக்கு எழுத தெரியுமோ அவங்களாலதான் நெட்வொர்க்ல நிறைய பேராமீட்டர் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களோ இல்லையோ, காலேஜ்ல படிச்சீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு பைனரி காம்பினேஷன் எப்படி எழுதணும் நானே சொல்லித்தரேன். கரெக்டா கவனிச்சுக்கணும், சரியா? அப்புறமா நம்ம நெட்வொர்க்கிங் போறோம். இப்ப யாருன்னா உங்ககிட்ட 3 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதித்தாங்கன்றாங்க. யாரும் உங்ககிட்ட வந்து 3 பிட் பைனரி காம்பினேஷன் எழுதுங்கன்றாங்க. ரொம்ப சிம்பிள். இது என்ன தெரியுமா, பிளேஸ் வேல்யூ வச்சுதான் எழுத போறோம். அப்போ 3 பிட்டோட பிளேஸ் வேல்யூ நீங்க எழுதணும்.
3 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்ன தெரியுமா? 1 2 அடுத்தது என்னது? அதோட நிறுத்திடணும். ஓகே, அதுக்கு தான் பிளேஸ் வேல்யூ முக்கியம். அதுக்கு தான் டே 1 கிளாஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் டே 1 கிளாஸ் ஈஸின்னு நினைச்சிருப்பாங்க, கிடையாது. அப்போ 3 பிட் பைனரி காம்பினேஷன் கேட்டாங்கன்னா 3 பிளேஸ் வேல்யூ மட்டும் எழுதிருங்க. சரி, இப்போ நீங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண ஆரம்பிக்கணும். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். டெசிமல் என்ன வரும்னா 0. ஃபர்ஸ்ட் டெசிமல் 0. 0னா பைனரி என்ன வரும்? எதையும் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்த டெசிமல் என்னன்னா 1. 1னா 0 0 1. ஏன் 1 இங்க தான 1 இருக்கு. அடுத்த டெசிமல் என்ன? 2. அப்ப 2னா பைனரி என்ன வரும்? 0 1 0. 2க்கு டைரக்டா 1. அடுத்தது 3. 3னா எதை ஆட் பண்ணா 3 வரும்? 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணா 3 வரும். 0 1 1. அடுத்தது 4 4னா 1 0 0. அடுத்தது 5. 5னா 1 0 1. அடுத்தது 6 1 1 0. அடுத்தது 7 1 1 1. இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். காலேஜ்ல எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா 0 0 0 0 இருக்குன்னு வச்சுங்களேன், 0 0 0 1 போடணும். அடுத்த 0 1 ஆட் பண்ணா 10 வரும்னு வாங்க. ஏன்னு கேட்டா தெரியாது, எனக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, அது தப்பு சொல்ல போனா, அதெல்லாம் மக்கப். இப்படிதான் பிளேஸ் வேல்யூ வச்சுதான் நீங்க பைனரி காம்பினேஷன் எழுதணும். அப்ப கிளியரா எழுதலாம், யார்கிட்டயும் போய் டவுட் கேக்குதா? சரி, இப்போ உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னா 4 பிட் பைனரி காம்பினேஷன் எழுதி காட்டுங்கன்றான். இல்ல 4 பிட் வேணும், 5 பிட் பைனரி காம்பினேஷன் எழுதுங்கன்றான். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ எழுதணும். எத்தனை பிட்டுக்கு? 5 பிட்டுக்கு. என்ன வரும்? 2 4 8 16. இப்போ யாருக்குன்னா அடிஷன் தெரிஞ்சாவே போதும், அடுத்தவங்க நோட்டை பார்க்காம நம்ம பாட்டுன்னு கன்ஃபியூஷன் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. டெசிமல் 0வா? 0 0 0 0 0. அடுத்தது 1னா 0 0 0 0 1. அடுத்தது 2வா? 0 0 0 1 0. அடுத்தது 3யா? 0 0 0 1 1. இதுக்கு மேல நான் போட்டா எனக்கு லேட் ஆயிடும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுல டவுட் இருக்கவங்க கேளுங்க. சரி, குட். இப்ப வாங்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. நம்ம 5 பிட்டுக்கே பாதியில விட்டு வந்துட்டோம். ஏன் பாதியில விட்டு வந்துட்டோம்? டைம் எடுத்துக்கோ. 3 பிட்டுக்கே அவ்வளவு வந்தது, 5 பிட்டுக்கு அவ்வளவு வரும். இங்க எத்தனை பிட் இருக்கு? 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதுங்க, ஐபிஐ கண்டுபிடிக்கின்றாங்க. எனக்கு எழுத தெரியும், ஆட் பண்ண தெரியும், எப்ப எழுதி எப்ப முடிக்கிறது. 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதிங்கன்னா 10 மாசமோ 15 மாசம் அவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு உள்ள, கணக்கே போட முடியாது. அப்போ அவ்வளவு எழுத முடியாது. அதுக்கு பதில் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் எனக்கு தெரியும் என்ன வரும்னு. எப்பவுமே ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்னவா வரும்? எல்லாமே 0 தான், ஏன்னா டெசிமல் 0 இல்ல. ஸ்டார்டிங் எல்லாமே 0 தான். அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா எல்லாமே 0, லாஸ்ட் 1 வரும். அடுத்தது 1 0 1 1 1 0 0. இது போய்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எழுத முடியாது, அதுக்கே கோர்ஸ் முடிஞ்சிடும். ஆனா லாஸ்ட் காம்பினேஷன் எழுதுக்கும். லாஸ்ட் என்ன வரும்? எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எல்லாமே 0, லாஸ்ட் காம்பினேஷன் எல்லாமே 1. நடுவுல அப்ப நடுவுல ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும், கணக்கே கிடையாது. ஆனா எழுதுங்கன்னா எழுதி காட்டணும்னு சொல்லணும். அதான் லாஜிக். எழுத தெரியுது, ரெடியா இருக்கணும். சார் தெரியுமே, அடிஷன் பண்ணணும், இட் வில் டேக் சம் டைம் தான் சொல்லணும். ஆனா பயந்துவிடு, பயந்தா மகப்பணும். புரியுதா? சரி சுரேஷ், என்ன பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம்? நம்ம என்ன பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்?
சூப்பர். அப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா ஏன் படிக்கிறேன்னு மறந்துட்டு போறீங்க. ஐபி பார்க்க எப்படி இருக்கும்ன்றதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் போடாமயே நான் பார்க்க எப்படி இருக்குன்னு டீச் பண்ண முடியும். ஆனா அது ஃபவுண்டேஷன் கிடையாது. கடகடன்னு கோர்ஸ் முடிச்சிடலாம். அப்படி டீச் பண்ணோம். நாம என்ன பண்றோம், உள்ள இறங்கி எது ஃபர்ஸ்ட் டைப் வரப்போகுது, எது லாஸ்ட் டைப் வரப்போகுதுன்னு பார்க்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் யூஸ் பண்ணி. இப்ப சொல்லுங்க, 8மே 0வா இருக்கு. டெசிமல் என்னவா வரும்? 0 தான் வரும். எதையும் ஆட் பண்ணக்கூடாது. உங்க ஃபர்ஸ்ட் டே நான் சொல்லி கொடுத்தேன். தென் டாட். இதுவும் 8 0வா என்ன வரும்? 0. இதுவும் 8 0 0. இதுவும் 8 0 0. சரி, இப்ப இது பாருங்க, 8 1 இருக்கு. அப்ப 8 1 தான் டெசிமல் 255. அவ்வளவுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேன் 8 1 இருக்கு, மேல இருக்கு, எல்லா பேஜ் வேல்யூயும் ஆட் பண்ணணும். 1 பிளஸ் 2 பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 16 பிளஸ் 32 பிளஸ் 64 பிளஸ் 128. It will become as 255 டாட். ஏன்னா எல்லாமே ஒன்ல, செகண்ட் ஆக்டேட் 1, தேர்ட் ஆக்டேட் 1, ஃபோர்த் ஆக்டேட் 1. 255 டாட் 255. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட ஐபி வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா, ஐபி வெர்ஷனோட ஐபி வெர்ஷன் 4ஓட ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னா 0.0.0.0. நான் இது காட்டாமையே இதுதான் காட்ட முடியும், இதை நீங்க கொஸ்டினும் கேட்க முடியாது. ஏன்னா நீங்க தான் நம்பி நிற்பீங்க. நான் பேசிக் எடுத்திருக்கேன்னா அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் என்ன ஐபி? எண்டிங் ஐபி. அப்போ ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0. ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி 255.255.255.255. அப்ப ஐபி 255 மேல ஒரு நம்பர் இருக்காது. இந்த செஷன் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர் என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, ஐபின்ற நம்பரும் தெரியும், ஆனா எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியாது. தென் எவ்வளவுக்கு அதிகமா போகும்னு தெரியாது. அப்போ இனிமே என் பசங்களுக்கு தெரியணும், ஐபியோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 255. 255க்கு மேல ஒரு நம்பர் பார்த்தா அது ஐபியே இல்ல. 255க்கு மேல ஒரு ஐபி பார்த்தா அது ஐபிஏ இல்லை. சரி, இந்த சிசிடி ட்ரைனிங்ல நீங்க எப்படி இருக்கணும்னா ரொம்ப அப்படியே பைண்டா இருக்கணும். இந்த நெட்வொர்க் கிளாஸ் எப்படி இருக்கணும்னா, நான் எதிர்பார்க்குறது நெட்வொர்க்கிங் கூட அப்படியே பைண்ட் ஆயிடணும். பைண்ட் என்ன தெரியுமா? இது கூட நீங்க நிறைய படம் பார்த்திருப்பீங்க, நிறைய போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, நிறைய இடத்துல ஐபியை பார்த்திருப்பீங்க, ஆனா அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஓகே, நிறைய படம் பார்த்திருப்பீங்க, ஐபி இருப்பான், கவனிச்சிருக்க மாட்டோம். போஸ்டர்ல எங்கேயாவது ஐபி போட்டிருப்பாங்க, கவனிச்சிருக்க மாட்டோம். ஃபேமிலிட்ல எதனா ஒரு கவனிச்சிருக்க மாட்டோம். கம்ப்யூட்டர்ல எங்கேயாவது ஐபி பார்ப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம். ஹேக்கிங்ல காமிப்பான், எதையும் கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன் கவனிக்கல? அப்ப தெரியாது, அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நம்ம நார்மல் பர்சன், அப்ப நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது. ஆனா இப்ப நெட்வொர்க் இன்ஜினியர். அப்ப இந்த செஷன் முடிஞ்சதுல இருந்து இனிமே உங்க வாழ்க்கை ஃபுல்லா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறீங்க. மெயினா உங்க வாழ்க்கை ஃபுல்லா இனிமே எங்கெல்லாம் ஐபின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்களோ பாக்குறீங்களோ, ஒரு செகண்ட் அதை உன்னிப்பா கவனிச்சுதான் பார்க்கணும். நம்ம பார்க்காம வேற யார் பார்க்க போறோம்? அதுதான் என்னோடது. நான் தான் இப்போ நம்ம வீட்டுல போயிட்டு ஐபி அவங்க பார்க்க போறவங்க கிடையாது. அவங்க ஐபினா ஓகேன்னு விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஒரு படி இறங்கி பார்க்கணும். அப்ப இனிமே எந்த படத்துல ஐபி பேசினாங்களோ, ஐபின்னு பார்த்தாலும் அதை ஒரு தடவை பாஸ் பண்ணி லிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்பதான் நெட்வொர்க்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும். 10,000 ரூபாய் டே ஒன்ல வந்து நெட்வொர்க் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால வந்து பேசக்கூடாது. அது சும்மா அதெல்லாம். இனிமே எங்கேயாவது ஒரு படம் பாக்குறீங்க, ஐபின்றா, ஒரு தடவை பாஸ் பண்ணி என்ன ஐபின்னு பாப்பீங்களா? அதுதான் இன்ட்ரெஸ்ட். நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். சும்மா சீசனவே பார்த்து போர் அடிக்கல, யாரா படம் பார்ப்போம். ஓ, சோ இது என்ன படம் அப்படின்னா பார்த்துருப்பீங்களா? அயன்மேன் 3. ஓகே, சோ இந்த அயன்மேன் 3 ஒரு வீடியோஸ் பாருங்க.
சுரேன் சார் ஆக்சுவலி அது Sir, விசிபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Hotstarல ஷேர் பண்ண முடியாது சார். அப்படியா? அச்சோ, நான் இதுக்காக தான் என்கிரிப்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஒரே நிமிஷம். ஓ, அப்போ ஜூம்லயே கூட ஷேர் பண்ண முடியாது. ஆனா ஜூம்லயே ஷேர் பண்ண முடியும்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு பிளாக் ஸ்கிரீனா இருக்கு எல்லாருக்கும்? ஆமா சார். சரி, ஓகே. ஆமா சார். வேற வழி பண்றேன். ஒரே நிமிஷம். சரி, ஓகே. நான் இந்த கிளிப் எடுக்க ஒரே நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம். நான் தெரிஞ்சா டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். சரி, நானும் யோசிக்கிறேன். ஜஸ்ட் ப்ளீஸ். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது சார். முடியாதா? ஆமா, ஓ, ஹாட்ஸ்டார்ல எடுக்க முடியாது. மொபைல்ல போட்டோ எடுக்க முடியும்ல எனக்கு தெரிஞ்சு. அதை எடுத்துனா கண்டிப்பா குரூப்ல போடு. பயப்படாதீங்க. ஜஸ்ட் a minute, ப்ளீஸ் வெயிட். ஓ, ஐ திங்க் ஏன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது? இதை பாக்குறேன். எஸ், குட். நல்ல டெக்னாலஜில. சரி, ஓகே. நான் குரூப்ல போடுறேன், பாருங்க. CCNA ஈவினிங் சவுண்ட். ஓகே, சொல்லு சார். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு 2 years பேக் அயன்மேன் 3 பார்க்க சொல்ல, அப்ப அயன்மேன் 3ல அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. அப்போ பார்த்த ஐபி அட்ரஸ் தான் கரண்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. உங்க குரூப்ல இருக்க மெசேஜ் வேணா பாருங்க. என்ன ஐபி போட்டிருக்காங்க அப்படின்னா 934.554.32.3. என்னன்னு வந்திருக்குன்னா இதுதான் கரண்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது ஐபி இல்லையா? அப்படின்னா இந்த படத்தை நீங்களும் தான் பார்த்திருப்பீங்க, நானும் தான் பார்த்தேன். ஆனா நான் பாஸ் பண்ணேன், நீங்க இன்னும் பாஸ் பண்ணாம பாக்குறீங்க. எப்போ நீங்க பாஸ் பண்ணி பாக்குறீங்களோ நெட்வொர்க் இன்ஜினியர் இல்ல, அது கொஞ்சம் பைண்டான நெட்வொர்க் இன்ஜினியர். அது எப்படின்னா வெறித்தனமா இருக்கணும். நாங்களா இதை வெறித்தனமா தான். ஓகே, ஐபி எங்க பார்த்தாலும் இறங்கி படிப்போம். ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறேன் நான். அப்போ நான் இதுல நிறைய படம் பார்த்திருக்கேன், நிறைய படத்துல ஐபி தப்பதான் இருக்கும். அப்போ அயன்மேன் படம்ன்றது ஒரு சின்ன படம் கிடையாது, அது ஒரு பெரிய குளோபல் யூனிவர்சல் படம். இதெல்லாம் அந்த படத்திலேயே ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்ப யார் கண்டுபிடிச்சாலும் அப்படின்னு தெரியாது. ஓகே, நான் பார்க்க சொல்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். எனக்கு யாரும் இதை சொல்லல, நான் பார்க்க சொல்ல பாஸ் பண்ணுவேன். அப்போ கரண்ட் ஐபி அட்ரஸ்ல ஐபி தப்பா இருக்கு. இது தப்பு தான். ஏன்னா ஐபி அட்ரஸோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 255. இப்ப நீங்க அயன்மேன் டீம் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இது அயன்மேன் கண்டுபிடிச்ச ஐபின்வாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் ராங். ஆர்குமெண்ட் பண்ணலாம், கேட்ட IPv6 வாங்க. IPv6 இந்த ஃபார்மெட்டே கிடையாது, அதோட ஃபார்மெட்டே வேற. அப்ப ஆக மொத்தம் அயன்மேன் 3ல காமிச்சிருக்க ஐபி தப்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம கண்டுபிடிக்காம வேற யார் கண்டுபிடிக்க போறான்னு கேக்குறேன். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் டீன் இருக்காரு, அவர் நம்மளோட ரொம்ப பெரிய ஆள், அவர் கண்டுபிடிச்சுவாரா? கரெக்டா சொல்றது புரியுதா? அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இனிமே எங்கெல்லாம் நீங்க ஐபின்னு பாக்குறீங்களோ அந்த ஐபியை நிதானமா எடுத்து பாருங்க. அந்த ஐபி ரேஞ்ச் என்ன வருது, கிளியரா? அப்போ ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0, தென் ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி 255.255.255. தென் இந்த இவ்வளவு ஐபி இருக்கு, உள்ள ஏகப்பட்ட ஐபி இருக்கு. இவ்வளவு ஐபியும் கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க, குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அந்த குரூப்புக்கு பேர் தான் கிளாஸ். என்னென்ன பிரிச்சிருக்காங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ.
ஓகே, 5 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. அந்த பிரிச்சிருக்க குரூப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட், டேபிள் போ, கிவ் சம் டைம். முக்கியமான டேபிள் இது. ஹாட்ஸ்டார் மாதிரி ஜூம்ல என்கிரிப்ஷன் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்லாம் பண்ணாம இருப்பீங்க. சரி, கிளாஸஸ், ரேஞ்ச், போர்ஷன். ஒரு ஐபின்னு ஒரு பாராமீட்டர் எடுத்தீங்கன்னா கவனிங்க, ஐபி அட்ரஸ்னா அதுல 2 பாராமீட்டர் கலந்துருக்கணும். ஒன்னு நெட்வொர்க் இருக்கணும், இன்னொன்னு ஹோஸ்ட் இருக்கணும். இது ரெண்டுமே கலந்திருந்தாதான் அதுக்கு பேர் ஐபி. ஆனா அது ரெண்டுனா என்ன நம்ம ஒன்றும் படிக்கல, மெதுவா படிப்போம், வெயிட் பண்ணு. இப்போ கிளாஸஸ் ஆஃப் டேபிள் 5 கிளாஸஸா ஐபி அட்ரஸ பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ. 5 கிளாஸ் தான் பிரிச்சுட்டாங்க. 0 to 127 ஐபிய கிளாஸ் ஏலையும், 128ல இருந்து 191 வரையும் கிளாஸ் பிலையும், 192ல இருந்து 223 வரையும் கிளாஸ் சிலையும், 224ல இருந்து 239 வரையும் கிளாஸ் டிலையும், 240ல 0 இருந்து to 126, sir. இல்ல 127, 240ல இருந்து 255 வரையும் கிளாஸ் இலையும் வச்சுட்டாங்க. தென் ஐபி அட்ரஸ்னா 2 கலந்து இருக்கணும், நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். கிளாஸ் ஏல ஒரு நெட்வொர்க் கொடுத்தாங்க, 3 ஹோஸ்ட் கொடுத்தாங்க. ஏன்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. கிளாஸ் பில 2 நெட்வொர்க் கொடுத்தாங்க, 2 ஹோஸ்ட் கொடுத்தாங்க. கிளாஸ் சில 3 நெட்வொர்க் கொடுத்தாங்க, 1 ஹோஸ்ட் அலோகேட் பண்ணாங்க. கிளாஸ் டி எதுக்காக இருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி காஸ்ட் பண்றதுக்காக இருக்கு. கிளாஸ் இ எதுக்காக இருக்குன்னா பிராட்காஸ்ட் பண்றதுக்கும், தென் ஆர்என்டி. ஆர்என்டி அப்படின்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காக. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிகாஸ்ட் பிராட்காஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். நெட்வொர்க்ல டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு இருக்கு. சார், எஸ் எஸ், அந்த ஐபி 127 வந்து ஒன்று சொல்லுவாங்க சார். அது வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்களே சார். இது சொல்லுவாங்களா? நான் ஆ சொல்லிட்டேன், நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஆ ஓகே, சரி. ஸோ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல 3 விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. யூனிகாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, மல்டி காஸ்ட் ஒன்று இருக்கு. ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஸ்கூல்ல காலேஜ்ல. அடுத்தது ஆன்லைன்ல மியூட்ல இருங்க. டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் 3 விதம்: யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், தென் பிராட்காஸ்ட். சரி, இது என்ன சொல்றேன்? யூனிகாஸ்ட் அப்படின்னா 1 to 1 அப்படின்னு. மல்டிகாஸ்ட் அப்படின்னா 1 to group. பிராட்காஸ்ட் அப்படின்றது 1 to all. அப்படின்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு. இது ஏன் கம்ப்யூட்டர்? இது HR டிபார்ட்மெண்ட்ல இருக்க கம்ப்யூட்டர், இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க கம்ப்யூட்டர். இது HR டிபார்ட்மெண்ட், இது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இது சுரேனோட கம்ப்யூட்டர். இப்போ நான் ஒரு டேட்டா அனுப்புறேன். யாருக்கு அனுப்புறேன்னா HR டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் அனுப்புறேன். அப்படி அனுப்புனா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், அதுல HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன், அதுக்கு பேரு மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன். நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், அந்த டேட்டாவை என் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறேன், அதுக்கு பேரு பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன். இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா, நான் கிளாஸ் எடுக்கிறது யூனிகாஸ்டா மல்டிகாஸ்ட்? எஸ், ஆன்லைன். நான் கிளாஸ் எடுக்கிறது யூனிகாஸ்டா மல்டிகாஸ்ட்? Broadcast. Broadcast. நான் எடுக்கிறது யூனிகாஸ்ட் கிடையாது. யூனிகாஸ்ட்னா நான் ஒரே ஒரு ஆளுக்கு கிளாஸ் எடுத்தா யூனிகாஸ்ட்.
நான் எடுக்கிறது மல்டி காஸ்ட் கிடையாது. மல்டி காஸ்ட்னா இங்க இருக்க கேர்ள்ஸுக்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறேன், இல்ல பாய்ஸுக்கு மட்டும் கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னா அது மல்டி காஸ்ட். நான் ஐ எம் டூயிங் ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட்னா நான் பேசினா இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே கேட்கும். சார் பாதி பேருக்கு கேட்கலன்னா அது மல்டி காஸ்ட். நான் பேசுறது நீங்க உள்ள இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா கேட்கதான் போகுது. நீங்க சீசனே ஜாயின் பண்ணினாலும் ஜாயின் பண்ணலினாலும் உள்ள வண்டினா கேட்கும். ஐ எம் டூயிங் வாட்? ஐ எம் டூயிங் ப்ராட்காஸ்ட். சரி, நீங்க ஒரு குரூப் ஆஃப் டீம்னு சொல்றீங்க, அதான் சொல்ற மல்டி காஸ்ட் தான் வரணும். இது எப்படின்னா எப்படி எப்போ குரூப்னும்னா இது யோசிக்கலாம் சார். நம்ம சிசிஎன்ஏ குரூப்புக்குள்ள தானே இருக்கோம், அப்போ குரூப்புக்குள்ள தானே பேசின்னு இருக்கோம் அப்படின்னு. அது எப்போனா இந்த ஹால்ல சிசிஎன்ஏ கிளாஸும் இருக்கு, எம்சிஎஸ்சி கிளாஸும் இருக்கு. இங்க நான் இருக்கிறேன், இங்க நான் பேசுறது சிசிஎன்ஏக்கு மட்டும் கேட்டா அது மல்டிகாஸ்ட். இருக்குதே சிசிஎன்ஏ மட்டும்தான், அப்ப பேசுறது எல்லாருக்கும் கேக்குது, அது மல்டிகாஸ்ட் கிடையாது. குரூப்னா 2 குரூப் வந்தா தானே. ஒரே ஒரு குரூப் வச்சுட்டு இட்ஸ் நாட் குரூப். குரூப்னா மினிமம் 2 வந்தா தான் குரூப். இப்ப நம்மளது குரூப் கிடையாது. பக்கத்துல ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் இது சிசிஎன்ஏ குரூப், அது எம்சிசி குரூப். பக்கத்துல யாருமே கிடையாது, நம்ம எப்படி குரூப் பண்ணுவோம்? இட்ஸ் நாட் குரூப். அப்போ ஐ எம் டூயிங் ப்ராட்காஸ்ட். சரி, இப்போ டேபிள கவனிங்க. கிளாஸ் ஏ ஓட ரேஞ்ச் என்னன்னு பாருங்க, 0 to 127. போர்ஷன் என்னன்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பி ஓட ரேஞ்ச் என்னன்னா 128ல இருந்து 191, 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சி ஓட ரேஞ்ச் என்னன்னா 192 to 223, 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். கிளாஸ் டி ல நெட்வொர்க்கும் கிடையாது, ஹோஸ்டும் கிடையாது. கிளாஸ் சி ல நெட்வொர்க்கும் கிடையாது, ஹோஸ்டும் கிடையாது. ஒரு ஐபினா நெட்வொர்க்கும் இருக்கணும், ஹோஸ்டும் இருக்கணும். ஆனா கிளாஸ் டி கிளாஸ் ல அவங்க நெட்வொர்க்கும் வைக்கல, ஹோஸ்டும் வைக்கல. அப்ப இது ரெண்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இன்வாலிட் ஐபி. எந்த கம்ப்யூட்டருக்கும் அந்த ஐபி அட்ரஸ நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்ப ஏன் ஸ்டூடெண்ட் வச்சிருக்காங்கன்னு இப்ப புரியாது. ஃபண்டமெண்டல் முடிச்சிட்டு கோர் லாஜிக் வர சொல்லதான் புரியும். இப்ப புரியாது, அதான் சொன்னாலும் வேஸ்ட் தான். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரிஞ்ச போகுதுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ட்ரை பண்ணாலும் வராது, பிராக்டிகலா காட்டுறது. சரி, இப்போ எனக்கு என்னன்னா நான் உங்களுக்கு ஒரு கரெக்டா 2 minutes டைம் தரும். இந்த 2 minutes டைம்ல இந்த டேபிள் உங்க மைண்ட்ல இருக்கும். 2 minutesல இந்த டேபிள் அழிச்சிருக்கும். அதுக்காக அது கடற்கரை நோட் பண்ணாதீங்க, நோட்லாம் பண்ணக்கூடாது. தரமா கிளாஸை கவனிங்க, நோட் பென் யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு ஸ்கிரீனை பாருங்க. 2 minutes டைம். 2 minutes முடிஞ்ச உடனே இந்த டேபிள் அழிக்கப்படும். இந்த டேபிள் உங்க மைண்ட்ல இருக்கும். இப்பவே ஜஸ்ட் டேக் யூர் ஓன் டைம்.
முடியுது. Team, let's go on. இனிமே இப்ப நான் ஒரு ஐபி எழுதுவேன். அந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் அது ஏவா பியா சியா, அதுல எத்தனை நெட் இருக்கு எத்தனை ஹோஸ்ட்னு நோட் எல்லாம் பார்க்காம சொல்ல தெரியும். அதுக்கு தான் அந்த டைம் கொடுத்தது. சரி, 10.20.40.50. இது கிளாஸ் ஏவா பியா சியா? கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ சார். கிளாஸ் ஏ. கிளாஸ் பியா? ஏனா எத்தனை நெட் இருக்கு? ஒன் நெட்வொர்க் நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட். 3 ஹோஸ்ட். சரி, இப்போ 172.254.10.9 இது ஏவா பியா சியா? கிளாஸ் பி சார். கிளாஸ் பி. நல்லா யோசிங்க, ஏவா பியா சியா? இ. ஓகே, குட். இது ஏவா பியா சியா? புது பசங்க தான், பழைய பசங்கள்லாம் தெரியும்ல. ஓகே, அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இத பார்த்தா பி மாதிரி இருக்கும், இத பார்த்தா இ மாதிரி இருக்கும், இத பார்த்தா ஏ, இத பார்த்தாலும் ஏ. அப்ப இது ஏன்னு சொல்றதா பின்னு சொல்றதா சின்னு சொல்றதா என்னன்னு தெரியாது. எப்பவுமே ஒரு கிளாஸ் சூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி தான் அது என்ன கிளாஸ் அப்படின்னு டிசைட் ஆகும். அப்போ 172வா? 172 என்னது? கிளாஸ் பி. அப்போ எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்னா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். அப்ப அடுத்தது என்னன்னா 192.168.254.6. சரி, இது கிளாஸ் ஏவா பியா சியா? சி. சியா? ஒழுங்கா செக் பண்ணுங்க. புது பேட்ச் மட்டும், புது பேட்ச் மட்டும். சி சி ப்ரோ. சி. செக் பண்ணுங்க. சி. தப்பு. சி தான் ப்ரோ. சி தான். சி தான் ப்ரோ. அது எஸ். சி தான் சார். சி கிடையாது. ஐபி கிடையாது. சந்தோஷ் சொல்லுங்க. சந்தோஷ், அது ஐபியே இல்லைங்க சார். 256. ஓகே, லாஸ்ட் 256 ப்ரோ. ஓகேவா? உங்களெல்லாம் செக் பண்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப தரமா கவனிக்கணும். சரி, அப்போ லாஸ்ட் நம்பர் இருக்கு 256 இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இனிமே இதெல்லாம் கவனிக்க அப்படின்னு. சரி, அப்போ இது ஒரு ஐபி கிடையாது. ஐபி இல்லைன்னா அது ஏவா இருந்தா என்ன, பியா இருந்தா என்ன, சியா இருந்தா. சரி, அப்போ இப்ப சொல்லுங்க, ஏவா பியா சியானா தெரியும்ல? சி. எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். சூப்பர். அப்போ உங்களுக்கு நான் இப்ப என்ன ரெடி பண்ணிருக்கேன்னா ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் நோட் பென்லாம் இல்லாம அந்த ஐபி என்ன கிளாஸ் என்ன போர்ஷன் ரெடி பண்ணிருக்கேன். சரி, நாங்க இன்னொரு ஐபி போடுறோம். என்ன ஐபினா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண வேணாம், நானே பண்ணுறேன். 50.0.0.10 ஒரு ஐபி இருக்கு. இது கிளாஸ் ஏ. ஏன்னா 15 வருது, 10 வருதுனால கிளாஸ் ஏ இல்ல, 15 வருதுனால கிளாஸ் ஏ நம்பர் 1 பார்க்கணும். சரி, அப்ப கிளாஸ் ஏனா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்னா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். சரி, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியும். ஓகே, நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்ன. சரி, நெட்வொர்க்னா என்னன்னா சின்ன எக்ஸாம்பிள் தான். நெட்வொர்க்னா உங்க ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி. அதுக்கு அடுத்தது ஹோஸ்ட்னா என்னது, அவ்வளவுதான், டோர் நம்பர் மாதிரி. இதை தவிர வேற எதுவும் பெருசா யோசிக்க கூடாது. ஓகே, இப்போ இது எத்தனாவது தெரு? நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது 6வது தெரு, ஃபர்ஸ்ட் பொறுப்பு. 6வது தெருவுல இது எத்தனாவது வீடுனா எனக்கு தெரியாது, டோர் நம்பர் நான் பார்க்கவே இல்லை, நான் சும்மா குத்தும்போது போய் அடிச்சு 10வது டோர் நம்பர். அப்போ என் பில்டிங் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன்ல 6வது தெருவுல 10வது வீடு பண்ணுவோம்ல, அதை தான் இங்க வச்சிருக்காங்க. இங்க என்னன்னா இது எத்தனாவது தெரு? தமிழ் சொன்னா நல்லா இருக்கும்.
எத்தனாவது தெரு? அப்படின்னா 50வது தெரு. 50வது தெருவுல எத்தனாவது வீடு? 10வது வீடு. 10வது டோர் நம்பர்னு சொல்லலாம். கதை ஓகேவா? நான் கதைப்படி சொல்லித்தரேன், அப்புறமா டெக்னிக்கலா சொல்லித்தரேன். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன நம்மளுக்கு தெரியணும்ல. சும்மா நெட்வொர்க் கோர்ஸ் சொல்லக்கூடாது. அர்த்தம் நம்மளுக்கு ஏத்த மாதிரி படிக்கணும். நம்மளுக்கு எப்படி புரியுமோ அதுபடிதான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு தமிழ்ல அழகா யாருன்னா கேட்டா என்னடா அர்த்தம் கேட்டா 50வது தெருவுல 10வது வீடுன்னு சொல்லணும். சரியா? பட் இது அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா 50வது தெருவுல 0.0.10th டோர் நம்பர்னு சொல்லணும். 0க்கு வேல்யூ கிடையாது, அதனால 0 யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா 50வது தெருவுல 10வது வீடுன்னு ஷார்ட்டா சொல்லணும். அப்படின்னா இதுல என்ன தெரியுமா, இந்த ஒரு வீட்டுக்கெல்லாம் பழைய நம்பர் புது நம்பரும் பார் போடுவாங்க. 13 பார் 12 பார் 11. அப்போ என்ன சொல்லுவோம்னா 6வது தெருவுல 13 கீழே 12 கீழே 11வது வீடுமா, அதுதான் இங்க. எக்ஸாம்பிள் புரியுதா? எனக்கு ரொம்ப மனசுல வந்து சொன்னேன். கம்பேர் கரெக்டா தான் இருக்கு. கரெக்டா? சரி. அப்போ 50வது தெருவுல 0.0.10வது வீடு நம்மளுக்கு 0 இருக்கிறதுனால வேல்யூ கிடையாது, அதனால ஷார்ட்டா 50வது தெருவுல 10வது வீடுன்னு சொல்லிடலாம். சரி. ஆனா இன்டர்வியூல போயிட்டு 50வது தெரு 10வது வீடு நீங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். கரெக்டா? அப்போ இன்டர்வியூ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்மளுக்கு புரியுதுக்காக சொல்றேன். அப்ப டெக்னிக்கலா பேச தெரியும். டெக்னிக்கலா பேசணும்னா 50வது தெருன்னு சொல்லக்கூடாது, 50வது நெட்வொர்க்னு சொல்லணும். அப்ப கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துடும். 50th நெட்வொர்க் ஆர் 50 நெட்வொர்க். புரியுதா? அப்போ 50 நெட்வொர்க்ல இது எத்தனாவது ஐபினா 0.0.10th ஐபின்னு சொல்லலாம், இல்லைன்னா 10th ஐபின்னு சொல்லணும். அப்ப இதோட மீனிங் என்ன, ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியணும். 50 நெட்வொர்க்ல 10th ஐபி, இல்லைன்னா 50 நெட்வொர்க்ல 0.0.10th ஐபி சொல்றது கூட ஒரு விதம் இருக்கு. அதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படிக்க சொல்லி தரணும். எனக்குலாம் இது நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்படிதான் சொல்லணும். 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு சொல்லலாம், 0.0.10th ஐபின்னு சொல்லலாம். சரி, இப்போ பாருங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க? கிளாஸ் ஏ தான். என்னன்னு சொல்லுவீங்க? அப்படின்னா இதை என்ன சொல்லணும்னா 50ன்ற நெட்வொர்க்ல 50.50.50ன்றது ஐபி ஆர் ஹோஸ்ட்னு சொல்லணும். எனிதிங் ஹோஸ்ட்னு வாங்க ஒருத்தவங்க ஐபின்னு வாங்க, ரெண்டுமே சேம் தான். சரி, இப்போ இன்னொன்னு கொடுக்குறேன், முடிஞ்சா சொல்லிட்டு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும். இதோட ப்ரொனன்சியேஷன் 172.182 நெட்வொர்க்ல 40 ஐபி. அப்படின்னா பழைய பேட்ச்ல சொல்லாதீங்க, புது பேட்ச் மட்டும் தான் பேசணும். பழைய பேட்ச்க்கு வந்து பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அப்ப பேசலாம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் இது ஏவா பியா சியான்னு தெரியணும். அது தெரியலன்னா அர்த்தத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது பி, கரெக்டா? அப்ப பினா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். அப்போ பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் என் சிஸ்டம் 172 நெட்வொர்க் இருக்குன்னு. நான் கேட்பேன், இல்லப்பா ஒழுங்கா செக் பண்ணி சொல்லுங்க போன. இல்ல சார் நான் செக் பண்ணிட்டேன், என் சிஸ்டம் 172 நெட்வொர்க். தப்பு. ஏன்னா இதுல எத்தனை நெட்வொர்க் இருக்கு? 2 நெட்வொர்க் இருக்கு. அப்போ நீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்னா 172.18 நெட்வொர்க்ல 80.40ன்றது ஐபி அட்ரஸ். என்ன சொல்லணும்? 172.182 நெட்வொர்க்ல 80.40 வந்து ஐபி. புரியுதா? சரி, நான் ஒரு டவுட் கேட்கலாமா? எஸ் கண்டிப்பா கேட்கலாம். இப்போ நெட்வொர்க்ன்றது ஒரு பேஸ், ஓகேங்களா? நெட்வொர்க்ன்றது பேஸ், நம்ம யூஸ் பண்ற பர்சன், கரெக்டா? கம்ப்யூட்டர் ஐபி. ஐபி வாட் எவர், ஓகே, யூஸ் பண்ற பர்சனோ ஐபியோ. ஸோ என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நெட்வொர்க் வந்து இப்போ பி ரேஞ்ச் யூஸ் பண்றோம்னா அப்ப 2 பிளேஸ்ல நெட்வொர்க் பேஸ் பிளேஸ் இருக்கும். ஆமா, கண்டிப்பா.
இப்போ 80 அந்த ரேஞ்ச் வந்து 80 ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம் இல்ல 40 ஹோஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படியா இல்ல எத்தனை பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாமா? எத்தனை பேர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல. இது என்னன்னா இது ஒரே ஒரு ஆளோட ஐபி இது. இப்போ நீங்க இருக்கீங்க, சதீஷ் இருக்கீங்க, சதீஷ் மொபைல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றாருன்னா இது சதீஷ் மொபைலோட ஐபி. இது உள்ள எத்தனை ஐபி வரும், பக்கத்து ஐபி என்ன அப்படின்னா இந்த தெருவுல ஒரு வீடு, அப்ப சதீஷோட வீடு இதுதான், சதீஷோட தெரு இதுதான். அப்ப சதீஷ் டவுட் கேட்கலாம், சார் அப்போ பக்கத்து வீடு யாருது, என் தெருவுல எத்தனை வீடு இருக்குன்னு. அதெல்லாம் நம்ம நாளைக்கு படிப்போம். சரிங்களா சதீஷ்? நான் கேட்டேன் ஏன்னா ஒரே ஐபி வச்சு எல்லா இதையும் பிங் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஒரே ஒரு ஐபி, இந்த ஒரு ஐபி யாருன்னா ஒரு ஆள் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ஆள். ஒன்னு சதீஷ் யூஸ் பண்ணலாம், இல்ல நான் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. செல்றவலா சரி செல்றவல் தானே. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா 172.182 நெட்வொர்க்ல 80.40ன்றது ஐபி அட்ரஸ். லாஸ்ட் ஒன்று எழுதுறேன், அதை சொல்லுங்க, கிளம்புவோம். 192.192.192.192 இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன, எப்படி சொல்லுவீங்க? நெட்வொர்க் கிளாஸ் சி. எஸ், ஆன்லைன் மெம்பர். ஆன்லைன் மெம்பர் ப்ரொனன்சியேஷன் பண்ணுங்க. புது பசங்களா என்ன பண்றீங்க அட்மிட் பண்ணாம? 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஐபி. ஹோஸ்ட். இது வந்து கிளாஸ் லிஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் a minute. சரி, இது வந்து கிளாஸ் சியா? ஃபர்ஸ்ட் சின்னு தெரியணும், பினா தப்பதான் வரும். அப்போ இது கிளாஸ் சி n டாட் டாட் n டாட். அப்போ 3n ஒரு h. ஒரே நிமிஷம், ப்ராஜெக்ட் டிஸ்கனெக்ட் ஆகும், ஒரே நிமிஷம். சரி சார், அப்போ 3n ஒரு h. அப்போ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா 192.192.192 நெட்வொர்க்னு சொல்லணும். அதுல நம்ம ஐபி என்னன்னா 192. அப்போ யாருன்னா கேட்டாங்கன்னா மை சிஸ்டம் இஸ் ரன்னிங் ஆன் 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஐபி. சரி, இப்போ கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் என்னன்னா இந்த ஐபில how many network bits? எஸ், யார் ஆன்சர் பண்ணணும்னா நியூ பேட்ச் மட்டும் ஆன்சர் பண்ணணும். ஓல்டு பேட்ச் இப்போதைக்கு ஆன்சர் வேணாம், அதுவும் சாட்ல மட்டும் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அன்மியூட் பண்ணக்கூடாது, அன்மியூட் பண்ணக்கூடாது. புதுசா ஜாயின் பண்ணவங்க சாட்ல பண்ணணும், எல்லாருமே பண்ணணும் புதுசா ஜாயின் பண்ணணும். பழைய பேட்ச் பசங்க இப்போதைக்கு வேணும். இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு நியூ ஜாயினர்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். அப்படியே அட்டெண்டன்ஸ் இருக்கு. அட்மிட் பண்ணக்கூடாது, சாட்ல தான் போடணும், ஜூம் சாட்ல போடணும். how many network bits? இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? என்ன கொஸ்டின்? எத்தனை நெட்வொர்க், ஒரு ஐபியை பார்த்துட்டா அந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு தெரியும். அவ்வளவுதான புது மெம்பர்ஸ்? மீதி பேருக்கு ஆன்சர் தெரியாதா? சரி, நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க. எஸ் சுரேஷ், எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? அது வேணாம், அவங்க தப்பா போட்டிருந்தாங்கன்னா ஓகே. சோ சுரேஷோட ஆன்சர் என்னன்னா 32. சரி சுரேஷ், இது ஏவா பியா சியா? சி. சினா எத்தனை நெட்வொர்க்னா 3 நெட்வொர்க், ஒரு ஹோஸ்ட்.
இதுல டோட்டலா எத்தனை ஆக்டேட் இருக்குன்னா 4 ஆக்டேட் இருக்கு. கரெக்டா? அவன் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க. கொஸ்டின் படிங்க சுரேஷ். நெட்வொர்க் அவன் என்ன கேக்குறான்னா நெட்வொர்க் பிட்ட மட்டும், நெட்வொர்க் பிட்டுனா குட்டி பாக்ஸ், ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ். அவன் என்ன கேக்குறான்னா எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கும்னு கேக்குறான். இது ஒரு ஆக்டேட், இதுல எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட் இருக்கும். இது ஒரு ஆக்டேட், இது உள்ள 8 பிட் இருக்கும். இதுவும் ஒரு ஆக்டேட், இது உள்ள 8 பிட் இருக்கும். இதுவும் ஒரு ஆக்டேட் தான், 8 பிட் இருக்கும். ஆனா அது என்ன பிட்? ஹோஸ்ட் பிட். அவன் கொஸ்டின் என்ன கேட்டான்? நெட்வொர்க் பிட். அப்போ இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 24. எனி டவுட்? டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. முக்கியமான போர்ஷன் இது. இதை வச்சுதான் நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறேன். சரி, அப்போ இத எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னா 24 நெட்வொர்க் பிட் இருக்கு. சரி, இப்ப கொஸ்டின் கேக்குறாங்க, how many நெட்வொர்க் ஆக்டேட்னு கேக்குறாங்க. ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ், கண்ணுக்கு மேலே இருப்பாங்க. எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்கு? 3 பெரிய பாக்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் 3 ஆக்டேட். ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ், பிட்னா குட்டி பாக்ஸ். அப்போ 3 இருக்கு. இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்லைன் மெம்பர் சாட் பண்ணுங்க. இப்பனா ஆன்சர் கரெக்டா பண்ணணும். நியூ ஜாயினர்ஸ்னா சும்மா இருக்காதீங்க. ஜஸ்ட் டூ சம்திங். ஹவு மெனி போஸ்ட் பிட்? ஆன்லைன் சாட் பண்ணுங்க புது பசங்களாம். ஹவு மெனி ஹோஸ்ட் பிட்? ஹோஸ்ட் பிட் கஷ்டப்பட்டு ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்கல்ல, அப்போ ஹோஸ்ட் பிட் எத்தனை சாட் பண்ணுங்க புதுசா வந்தவங்களாம். ஓகே, அவங்க பிட் கேக்குறாங்க, ஆக்டேட் கேக்கல, பிட். ஓகே, சூப்பர் கிளாரிட்டி, குட். அப்போ எத்தனை பிட் இருக்குன்னா ஒரு எச் பெரிய பாக்ஸ் இருக்கு. ஒரு பெரிய பாக்ஸ்ல எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட் இருக்கும். அப்போ அடுத்த கொஸ்டின் ஈஸி தான். என்னன்னா how many host ஆக்டேட்? ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ், பிட்னா குட்டி பாக்ஸ். எத்தனை ஹோஸ்ட் பெரிய பாக்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, ஒரு பாக்ஸ். என் பசங்களுக்கு ஆக்டேட்டுக்கும் பிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும். ஏன்னா இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை. ஓகே, நான் என்னோட ஹிஸ்டரி என் பழைய பேட்ச்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம ஒரு வேற மாதிரி படிச்ச சிசினு. நான் படிக்க சொல்ல எதெல்லாம் தப்பா படிச்சனோ, எதெல்லாம் படிக்காம அடுத்த டாபிக் போகணுமோ அதுலலாம் என் கிளாஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். நான் தப்பா போனது என்ன தெரியுமா? எனக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் தெரியாது நான் படிக்க சொல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஐபின்னு. இந்த ப்ரொனன்சியேஷன் எனக்கு யாருமே சொல்லி பின்னாடி அடி வாங்கிச்சு. அதனாலதான் என் கிளாஸ்ல ப்ரொனன்சியேஷன் சொன்னேன். ஒரு ஐபி சொல்றதுக்கு விதம் இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த நெட்வொர்க் பிட்டு, நெட்வொர்க் ஆக்டேட், ஹோஸ்ட் பிட், ஹோஸ்ட் ஆக்டேட் எனக்கு யாருமே சொல்லி தரல. அதனால எனக்கு அப்கமிங் கிளாஸ்ல ஒரு சிலதெல்லாம் புரியாம போச்சு. என் பசங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு இதை டீச் பண்ணேன். தென் பைனரி காம்பினேஷன் எழுதலாம் அவ்வளவு சீக்கிரமா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஏன் சொல்லி தர மாட்டாங்க? அதெல்லாம் ஸ்கூல்ல வரும். பட் நான் ஸ்கூலே ஒழுங்கா படிக்கல, நான் ஸ்கூலே ஒழுங்கா போகல, அதனால எனக்கு தெரியாது. எங்க சார் எனக்கு சொல்லி தரல, அதனால ஐபிஎல் எனக்கு குழப்பிடுச்சு. அப்ப என்ன மாதிரி யாரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டுதான் எனக்கு எதெல்லாம் நான் கஷ்டப்பட்டனோ எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க கரெக்டா கவனிச்சாவே இந்த சீசனே கிளாஸ் உங்களுக்கு தரமா இருக்கும்னு என்னோட நம்பிக்கை. தெரியல எப்படி போகுது. ஓகே, சோ அப்போ எல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்தா ஒண்ணு ஒண்ணா டீச் பண்ணி போறது. அதையே மிஸ் பண்ணிட்டீங்க, அதையே கவனிக்க மாட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்படும். கிளியர்? சரி, அப்போ இன்னைக்கு நம்ம ஐபி பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப லாஜிக் என்னன்னா, இனிமே நீங்க எங்கெல்லாம் ஐபியை கேள்விப்படுறீங்களோ பாக்குறீங்களோ கவனிச்சு பாருங்க, அது ஐபியா இல்லையா அப்படின்னு. ஓகே, சோ அப்போ நான் 913 பார்த்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த படம்லாம் பாருங்க. ஜீவாது கீ நினைக்கிறேன். எஸ், ஜீவாது கீன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் பாருங்க. வீட்டுல யாருக்கும் பிடிக்காது. நெட்வொர்க் சீசனை அட்டன் பண்ணிட்டு பாருங்க, பிடிக்கும். ஏன்னா நீங்க பாக்குற டாபிக் தான் அங்க வரும்.
அதுக்கப்புறமா நிறைய படம் பாருங்க ஐபி தப்பா இருக்கும். ஏன் தப்பா இருக்கு சொல்லுங்க? தப்பா வச்சிருக்காங்கன்னா பட் அயன்மேன் 3ல எப்படி தப்பா வச்சிருப்பாங்கன்னா என்னால யோசிக்க முடியும். இப்ப தமிழ் படம் எடுக்கிறாங்கன்னா ஓகே தப்பா இருக்கலாம், ஓகே இது லோக்கல் நம்மளோட சேனல். ஒரு குளோபல் அது அயன்மேன் 3ல எப்படி தப்பா இருக்கும்? ஏன்னா அவங்க கரண்ட் ஹைப் போட்டு அதான் ஜென்ரேட் பண்ணாங்க. அதுக்கு வேற எதனா ரீசன் சொல்லுவாங்களா கேட்டா அப்படின்னு தெரியாது. மேபி நான் யூடியூப்ல அதை பத்தி இப்ப போடுவேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல. ஓகே பார்க்கலாம். ஸோ தப்பு தான் எப்படி பார்த்தாலும். அது எப்போ ஒர்க் ஆகும்? நம்மளே ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சா அந்த ஐபி ஒர்க் ஆகும். ஆனா அந்த ஐபி வச்சு நீங்க வெளியார்கிட்ட பேசிக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. இப்போ அது ஒர்க் ஆகணும்னா ரீசன் என்னன்னா, இப்போ விண்டோஸ் இது எடுத்துக்காது சார். நான் ஒரு ஓஎஸ் கண்டுபிடிக்கிறேன், அந்த ஓஎஸ் சொல்லியிருப்பேன் இந்த நம்பர் கொடுத்து எடுத்துக்கோடு, அப்ப எடுத்துக்கணும். அப்படியே எடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர் வச்சு வெளியே இருக்க எந்த கம்ப்யூட்டரும் பேச முடியாது. நீங்க கண்டுபிடிச்ச ஓஎஸ் கூட தான் பேச முடியும். அது பாசிபிளா இருந்தா அப்போ மேக்ஸிமம் 100% யாரோ தப்பா விட்டுட்டு போன ஐபி தான் அயன்மேன் 3 இருக்கு. சரியா? சோ எனி டவுட்ஸ்? எஸ் ஆன்லைன் மெம்பர்ஸ் எதனா டவுட் இருக்கா? எஸ் புரிஞ்சுதா? ஆன்லைன் மெம்பர்ஸ் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புரிஞ்சுதா கிளாஸ்? கோகுல், சதீஷ், எஸ் கிளாஸ்னா போர் அடிக்குதா கிளாஸ்ல? எதனா சொல்லுங்க. போர் அடிக்குதுன்னா சைலண்டா இருக்கீங்களே. இல்ல போர் அடிக்கலண்ணா. சார் ஒரு சின்ன டவுட் சார். சரவணன் கிளாஸ்லாம் புரியுதா? சரவணன் புரியுது சார். தென் துபாய்ல இருந்து யாரும் அட்டெண்ட் பண்றீங்களா? ஒரு 3 மெம்பர்ஸ். புகாரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் புரிஞ்சுதா? சரி ஓகே. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வர சொல்ல என்ன லாஜிக்னா, பிஓஐ ஸ்விட்சுக்கும் பிஓ இன்ஜெக்ட்னு கேட்டா அழகா கதைப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கணும். இருங்க சுரே நோட்டை பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அட்டெண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு வந்த உடனே ஒரு ஐபி இங்க போஸ்ட்ல விட்டுவேன். நான் இது ஏன் இன்ஸ்டியூட், நான் எங்கோட விட்டுவேன். ஓகே, அதனாலதான் இன்ஸ்டியூட் தனியாக ஓபன் பண்ணு. எனக்கு எங்க பிடிச்சிருக்கோ பாத்ரூம்ல விட்டுருந்தா கூட விட்டுவேன். அப்போ நாளைக்கு வந்தீங்கன்னா இங்க ஒரு ஐபி இருக்கும். வந்த உடனே அந்த ஐபி பார்த்த உடனே கிளாஸ் ஏவா பியா சியா அதோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னு நீங்க படிக்கணும். நோட்டு கூடாது. நோட்டு இப்ப வீட்டுல போடுங்க, நோட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிருங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல வந்துட்டோம் 7 மணி கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா நோட் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கணும். சுரேன் என்ன வேணா கேளுங்க. பிளஸ் டியோ மைனஸ் டியோ பிளஸ் வியோ மைனஸ் டியோ பிஓயோ பிஓ இன்ஜெக்டரோ பிஓ கேமராவோ ஆட்டோ எம்டிஎக்ஸோ இல்ல எம்டிஎக்ஸோ கிராஸ் கேபிளோ ஸ்டேட் கேபிளோ யூடிபி கேபிளோ நிக்கார்டு ஃபங்க்ஷனோ என்ன வேணா கேளுங்க சுரேன், எனக்கு தெரியும். அப்படிதான் படிச்சுட்டு வரணும்னு நான் சொல்றேன். சரியா? அதனால சுரேஷ் நீ வீக்கா இருந்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இதுக்கெல்லாம் மிஸ் ஆச்சு. ஏன் வீக்கா இருந்த அப்படின்னா நான் சொல்லிட்டா, கரெக்டா ஃப்ரைடே இங்க இருந்து வீட்டுக்கு போயிருப்பேன். சாட்டர்டே நோட் ஓபன் பண்ணிருக்க மாட்டேன். கரெக்டா? உண்மை இல்ல? சரி, சண்டே சான்ஸே கிடையாது. கரெக்டா? அதோட நோட் எப்போ ஓபன் ஆச்சுன்னா இன்னைக்கு ஓபன் ஆச்சு. கரெக்ட் இல்ல? இதேதான் எல்லாருமே, நானும் தான், நீங்க மட்டும் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய தப்பு. நம்ம நினைச்சுப்போம் கிளாஸ் புரிஞ்சிருச்சு ஓகே சூப்பர்னு. ஒன்னும் இல்ல, ஒரு 5 ஹவர் ஆச்சுன்னா மறந்துடுங்க. அதான் திருப்பி சொல்றேன், இப்ப சுரேஷ் தப்பு பண்ணிட்டாரு நாங்க எடுத்து சொல்லிட்டோம். அது இன்னைக்கு நைட்டு சுரேஷ் படிச்சாருன்னா நாளைக்கு ஷைனிங்கா இருப்பாரு. இல்ல சுரேஷ் அவுட் பேட்ச்ல. அதேதான் புது பேட்ச் யாரும் ஆன்லைன்ல இருக்கீங்களோ உங்களுக்கும் அதே கண்டிஷன் தான். இப்ப கிளாஸ் முடிஞ்சவனையும் சாப்பிட்டு நாளைக்கு ஜாப் இருக்குன்னா இன்னைக்கு நைட்டே படிச்சிடணும். இல்ல சுரேஷ் நான் ப்ரெஷர் தான், நான் வீட்டுல ஃப்ரீயா தான் இருக்கேன்னா இப்ப தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால படிங்க. நாளைக்கு நான் பிஓஐ இன்ஜெக்டர் பிஓஐ கேமராஸ் என்னென்னலாம் படிச்சிருக்குமோ நியூ பேட்ச் எல்லாரையுமே கேட்பேன். அந்த டைம்ல தெரியாதுன்னு சொல்லாதீங்க. தென் மார்னிங் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்னிங் 7 நாளைக்கு நம்பர் சிஸ்டம். எதனா மறந்துருச்சு, எதனா டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நம்பர் சிஸ்டம் அட்டன் பண்ணலாம். அடுத்த நாள் திருப்பி ஆட்டோ இண்டெக்ஸ் கேபிள் பிஓஇ பிஓ இன்ஜெக்டர் அங்க வரும். அப்போ உங்களுக்கு சரியான சான்ஸ் இருக்கு. நீங்க மிஸ் பண்ற போர்ஷன்லாம் அங்க பிடிச்சிக்கலாம். சரியா? தென் திஸ் இஸ் ஆஃப். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தட்ஸ் ஆல். ப்ரோ Thank you.